சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டில் இருந்தபடியே வரி சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964868879. வணக்கம். இன்னைக்கு நம்ம குஜராத் உயர்நீதிமன்றத்திலிருந்து வந்த ஒரு ரொம்பவே முக்கியமான தீர்ப்பு பத்தி விரிவா பேச போறோம். ஆமா, இது நிறைய வரி செலுத்துபவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா. நீங்க ஒரு தொழில் முனைவோரா இருந்தா இல்ல ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் தாக்கல் செய்யறவரா இருந்தா உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டிஆர் 3B ஜிஎஸ்டிஆர் 2A வித்தியாசம் பத்தி நல்லாவே தெரியும். ஆமா, இது ஒரு பெரிய தலைவலி. அதேதான். இந்த இரண்டும் பொருந்தாத போது வர்ற சிக்கல்களை பத்தி தான் இந்த வழக்கே. அதாவது ஒருத்தர் கொடுக்கிற விளக்கத்தை அதிகாரிகள் முழுசா காதுல வாங்காம வெறும் படிவத்துல இருக்கிற வித்தியாசத்தை மட்டுமே வச்சு வரி கேட்க முடியுமா? இதான் கேள்வி. ஒரு முக்கியமான கேள்விதான். வாங்க இத பத்தி ஆழமா அலசலாம். சரி, முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது? இது 2020-21 நிதியாண்டு சம்பந்தப்பட்ட வழக்கு இல்லையா? ஆமா, அந்த காலகட்டத்துல தான் இது நடந்தது. மனுதாரர் அவரோட ஜிஎஸ்டிஆர் 3B ரிட்டர்ன்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா, அதாவது ஐடிசியா கிளைம் பண்ணிருக்காரு. ஓகே. ஆனா சிஸ்டம் ஜெனரேட் பண்ற ஜிஎஸ்டிஆர் 2A படிவத்துல காட்டின தொகையை விட இவர் கிளைம் பண்ண தொகை அதிகமா இருந்திருக்கு. அங்க மிஸ்மேட்ச் வந்துருச்சு. உடனே அதிகாரிகள் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்களே. அதேதான், உடனே ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்க. இதுக்கு அந்த நிறுவனம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தாங்க. என்ன விளக்கம் அது? அங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட சப்ளையர் ஒருத்தர் கொடுத்த கிரெடிட் நோட்ஸ இவங்க தங்களோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட்ல குறைக்கலையா? அப்போ தப்பா கணக்கு காட்டிட்டாங்களா? தப்புன்னு சொல்ல முடியாது. கணக்கு காட்டின விதம் தான் வேற. ஐடிசிய குறைக்கிறதுக்கு பதிலா அந்த தொகைய தங்களோட வெளிச்செல்லம் வரி பொறுப்பா, அதாவது அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டியா கூட்டி காட்டிட்டாங்க. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நேர்களுக்காக கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா, அரசாங்கத்துக்கு போற மொத்த வரி பணத்துல எந்த மாற்றமும் இல்ல. சரி. அவங்க ஐடிசிய குறைச்சாலும் சரி, இல்ல அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டிய அதிகரிச்சாலும் சரி, கடைசியில நிகரமா அரசாங்கத்துக்கு போற தொகை ஒண்ணுதான். இங்கே கணக்கியல் முறையில தான் வித்தியாசம் இருந்ததே தவிர வரி ஏய்ப்பு எதுவும் இல்ல. ஓஹோ, அப்போ இது ஒரு அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் தானே தவிர இதுல வரி ஏய்ப்பு நோக்கம் எதுவும் இல்ல. ரொம்ப நேர்மையான விளக்கமா தெரியுது. ஆமா, அவங்க விளக்கம் ரொம்ப தெளிவாதான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் பிரச்சனை? அதிகாரிகள் இதை ஏத்துக்கலையா? துரதிர்ஷ்டவசமா அதான் நடக்கல. தீர்ப்பளிக்கும் அதிகாரி இவங்க கொடுத்த விளக்கத்தை முழுசா பரிசீலிக்கவே இல்ல. அப்படியா? ஏன்? அவருக்கு சிஸ்டம்ல 2 நம்பரும் வெவ்வேறா இருந்துச்சு. அத மட்டும்தான் பார்த்தாரு. அந்த விளக்கத்தோட சாராம்சத்தை அவர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணல. நேரா வரி கோரிக்கையை உறுதி செஞ்சு ஜான்வரி 1, 2025 ஒரு உத்தரவு போட்டுட்டாரு. அடடா, ஒருத்தர் சொல்றத முழுசா கேட்காம இப்படி ஒரு முடிவா? இதுதான் இயற்கை நீதிக்கு எதிரானதுன்னு சொல்றது. மிகச் சரியா சொன்னீங்க. ஆனா பிரச்சனை இதோட முடியல. அதுக்கப்புறம் தான் இன்னும் சிக்கலாகுது. என்னாச்சு? அந்த உத்தரவோட நகல் மனுதாரர் கைக்கு கிடைச்சதே பிப்ரவரி 1, 2025 தான். ஆனா அதோட தீவிரத்தை அவர் அப்ப முழுசா உணரல. மே 9 திடீர்னு அவரோட பேங்க் அக்கவுண்ட்டை முடக்கிட்டாங்க. அப்பதான் அவருக்கு விஷயம் எவ்வளோ சீரியஸ்னு புரிஞ்சிருக்கு. ஐயோ, ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் முடக்கம்ங்கிறது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. ஆமா, வர்த்தகமே நின்னு போயிடும். அதுக்கப்புறம்தான் அவர் பதறி அடிச்சிட்டு மேல்முறையீடு செய்ய ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா அதுக்குள்ள லேட் ஆயிருக்குமே. ஆமா, சட்டப்படி மேல்முறையீடு செய்யற காலக்கெடுவை தாண்டி 12 நாள் தாமதமாயிடுச்சு. சரி, தாமதத்தை மன்னிச்சு சொல்லி கேட்கலாமே. கேட்டாரு. ஆனா மேல்முறையீட்டு அதிகாரி அதையும் ஏத்துக்கல. காலாவதியாகிவிட்டது அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லி அந்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சுட்டாரு. என்னது? வழக்கின் தகுதியை பார்க்காம, அவங்க விளக்கம் சரியா தப்பான்னு ஆராயாம வெறும் டெக்னிக்கல் காரணத்துக்காக தள்ளுபடி செஞ்சிட்டாங்களா? ஆமா, அதனாலதான் மனுதாரருக்கு வேற வழி இல்லாம குஜராத் உயர்நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சரி, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி அணுகுனாங்க? அவங்க இந்த காலதாமதம்ங்கிற விஷயத்த மட்டும் பார்த்தாங்களா இல்ல மூல பிரச்சனைக்குள்ள போனாங்களா? நீதிமன்றம் 2 விஷயத்தையுமே ரொம்ப ஆழமா பார்த்துச்சு. முதல்ல அந்த காலதாமதம். ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கோர்ட் ரொம்பவும் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. மேல்முறையீட்டுக்கான காலக்கெடு உத்தரவு போட்ட தேதியிலிருந்து ஆரம்பிக்காது. அப்போ எப்போ இருந்து ஆரம்பிக்கும்? மனுதாரர் கையில அந்த உத்தரவோட நகல் எப்போ கிடைக்குதோ அந்த தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும்னு சொன்னாங்க. ஓ, இது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு. அப்போ பிப்ரவரி 1 இருந்து தான் கணக்கு. அதேதான். அப்படி பார்த்தா இந்த 12 நாள் தாமதம்ங்கிறது மன்னிக்கக்கூடிய காலத்துக்குள்ளதான் வருது.
அதனால மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சது தப்புன்னு கோர்ட்டு சொல்லிருச்சு. சூப்பர். அப்போ மனுதாரருக்கு முதல் வெற்றி கிடைச்சிருச்சு. அடுத்ததா அந்த வரி கோரிக்கையை பத்தி என்ன சொன்னாங்க? அங்கதான் கோர்ட் இன்னும் ஆழமா போச்சு. மனுதாரர் கொடுத்த அந்த விளக்கத்தை தீர்ப்பளிக்கும் அதிகாரி கொஞ்சம் கூட கருத்தில் கொள்ளவில்லைன்னு நீதிமன்றம் கண்டுபிடிச்சது. நாம பேசின அந்த அக்கவுண்டிங் முறையே நீதிமன்றம் சரியா புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்படித்தானே? மிக சரியா. அவங்க கிரெடிட் நோட்டை எப்படி கணக்குல காட்டினாலும் அரசாங்கத்துக்கு போற நிகர வரியில எந்த மாற்றமும் இல்லங்கறத கோர்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஒரு கணக்கியல் வேறுபாட்டை மட்டும் காரணம் காட்டி மறுபடியும் வரி விதிக்கிறதுங்கிறது இரட்டை வரி விதிப்பு மாதிரி ஆயிடும்னு நீதிமன்றம் கருதியது. ஆஹா, டபுள் டாக்ஸேஷன். இது சட்டத்தின் அடிப்படையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கே. ஆமா, அது சட்டப்படி செல்லாது. அதனால கீழ்மட்ட அதிகாரியோட 2 உத்தரவுகளையுமே ரத்து செஞ்சுட்டாங்க. அப்படியா? தீர்ப்பளிக்கும் அதிகாரியோட உத்தரவு அப்புறம் மேல்முறையீட்டை நிராகரித்த உத்தரவு ரெண்டுமே ரத்தாயிடுச்சாம். ஆமா, 2யுமே ரத்து செஞ்சுட்டு இந்த வழக்க மறுபடியும் புதிதாக விசாரிக்க சொல்லி தீர்ப்பளிக்கும் அதிகாரிக்கு உத்தரவு போட்டாங்க. ஆனா இந்த முறை ஒரு கண்டிஷனோட போட்டிருப்பாங்களே. கரெக்ட். இந்த முறை மனுதாரருக்கு முறையான விசாரணைக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவர் சொல்றத காது கொடுத்து கேட்கணும், அவர் கொடுக்கிற விளக்கத்தை முழுசா பரிசீலிக்கணும்னு தெளிவா அறிவுறுத்தினாங்க. ஆக மறுதரப்பு சொல்வதையும் கேளுங்கள் என்கிற இயற்கை நீதி கொள்கையே நீதிமன்றம் நிலைநாட்டியிருக்கு. ஒரு அருமையான தீர்ப்பு. சரி, இப்போ இந்த முழு விவாதத்தில் இருந்தும் நம்ம நேயர்கள் கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்ன? ஒரு 4 முக்கியமான விஷயமா சொல்லுங்களேன். கண்டிப்பா. முதல் பாடம், காலக்கெடு. மேல்முறையீட்டுக்கான டைம் லிமிட் ஆர்டர் காப்பி கையில கிடைச்ச தேதியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, விளக்கத்தோட முக்கியத்துவம். ஜிஎஸ்டிஆர் 3Bக்கும் 2Aக்கும் வித்தியாசம் இருந்தா அதுக்கு நீங்க சரியான தர்க்கரீதியான விளக்கம் கொடுத்தா அது அதிகாரிகள் சும்மா நிராகரிக்க முடியாது. பரிவர்த்தனையோட சாராம்சம் தான் முக்கியம், வடிவம் இல்ல. சரிதானே? அதேதான். மூணாவது, இயற்கை நீதி. உங்களுக்கு பாதகமா ஒரு உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி உங்க தரப்ப கேக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். அது உங்க உரிமை. இது அடிப்படை உரிமை. சரி, 4வது பாடம் என்ன? 4வது, எந்திரத்தனமான நிராகரிப்பு கூடாது. இந்த வழக்குல மேல்முறையீட்டு அதிகாரி செஞ்ச மாதிரி சின்ன டெக்னிக்கல் காரணத்துக்காக வழக்கின் தகுதியே பார்க்காம ஒரு அப்பீல நிராகரிக்கிறது சட்டவிரோதம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இந்த 4 பாடங்களும் வரி செலுத்துற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்பவே பயனுள்ளது. இந்த வழக்கு வெறும் வரி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது நடைமுறை நியாயத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. இப்ப என் மனசுல ஒரு கேள்வி ஓடுது. சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆயிடுச்சு. ஒரு கம்ப்யூட்டர் ஒரு தப்ப காட்டினதும் உடனே வரி கோரிக்கை நோட்டீஸ் அனுப்பிடுறாங்க. இதுக்கு பதிலா அந்த தப்புக்கான காரணத்தை விசாரிக்க, மனுஷங்க கொடுக்கிற விளக்கத்தை புரிஞ்சுக்க இந்த சிஸ்டம்ல ஒரு வழிமுறை இருக்க வேண்டாமா? நல்ல கேள்வி. மனித விளக்கங்களுக்கும் நியாயமான முடிவுகளுக்கும் இந்த தானியங்கி சிஸ்டம்ல இடம் இருக்கிறது நாம எப்படி பாதுகாக்க போறோம்? இத பத்தி நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். இது சீஜா டாக்ஸ்லா தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன் எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.